மேற்காசியாவில் தீவிரமாக நடைபெற்ற போரை இடைக்காலமாக நிறுத்த ஈரானும் அமெரிக்காவும் சம்மதித்துள்ளன. இதன் பின்னணியில் பாகிஸ்தான் உள்ளது. இதை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். கடந்த பிப்ரவரி மாதம் ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூட்டாக இணைந்து தாக்குதல் மேற்கொண்டன. அதற்கு பதிலடி தரும் வகையில் இஸ்ரேல் மற்றும் வளைகுடாவில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீதான ஈரான் தாக்குதல் மேற்கொண்டது. இதோடு ஹோர்மோஸ் ஜலசந்தியை ஈரான் முடக்கியது. இதனால் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டது. உலக நாடுகளில் எரிபொருள் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டது. பாகிஸ்தான் மத்தியஸ்தம், ஈரான் நாகரிகம் இன்றிரவு அளிக்கப்படும், அவர்களால் மீண்டெழ முடியாது, இதை நான் விரும்பவில்லை, ஆனால் இதை தவிர வேறு வழி இல்லை, ஈரானின் முழுமையான ஆட்சி மாற்றம் ஏற்படும், மதவாத சக்திகள் அளிக்கப்படும், அந்த நாட்டில் புதிய புரட்சி மலரும், ஈரானின் 47 ஆண்டுகால அராஜகத்துக்கு நிரந்தரமாக முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்தார். அந்த கேடு முடிய சுமார் 90 நிமிடங்கள் மட்டுமே இருந்தது. இலங்கை நேரப்படி அதிகாலை 5:30 மணிக்கு ஈரான் மீது தாக்குதல் நடத்த அமெரிக்கா தயார் நிலையில் இருந்தது. என்ன நடக்கும் என்ற பதைபதைப்பில் உலக மக்கள் இருந்தனர். ஈரான் அரசின் கோரிக்கையை ஏற்று தங்கள் நாட்டின் உள்கட்டமைப்பு வசதிகளுக்கு அருகே மனித சங்கிலி அமைத்து உயிர் தியாகத்துக்கு ஈரான் மக்கள் தயாராக இருந்தனர். அதை ஈரானின் அரசு ஊடகம் நேரையில் ஒளிபரப்பியது. அமெரிக்க அரசின் கெடுவுக்கு இணங்க மறுத்தது ஈரான் அரசு. மறுபக்கம் வழக்கமான தாக்குதலை அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடுத்தன. அமெரிக்கா கார்க் தீவையை இஸ்ரேல் ஈரானில் உள்ள பாலங்கள் மீது தாக்குதல் நடத்தி கொண்டிருந்தன. இந்த நிலையில் இடைக்கால போர் நிறுத்த முயற்சியில் பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத் நகரில் தீவிரமாக செயல்பட்டார் அந்நாட்டு பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப். அமெரிக்க மற்றும் ஈரான் தலைவர்களுடன் தொலைபேசி வழியாக அவர் பேச்சுவார்த்தை மேற்கொண்டதாக தகவல். அதற்கு முன்பாக செவ்வாய்க்கிழமை அன்று 2 வார கால இடைக்கால போர் நிறுத்த யோசனையை அவர் முன்மொழிந்தார். அதை அவர் தனது எக்ஸ் தளத்தில் பதிந்தார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், துணை அதிபர் வான்ஸ் மற்றும் ஈரான் தலைவர்களை அதில் டாக் செய்திருந்தார். அதிபர் ட்ரம்ப் 2 வார கால போர் நிறுத்தத்தை அறிவிக்க வேண்டும், அந்த காலகட்டத்தில் நல்லெண்ண நடவடிக்கையாக ஹோர்மோஸ் ஜலசந்தியை ஈரான் திறக்க வேண்டும் என அவர் கூறியிருந்தார். பாகிஸ்தானின் இந்த முன்மொழிவு அதிபர் ட்ரம்பின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதாக வெள்ளை மாளிகையின் செய்தி பிரிவு செயலாளர் ஹரோலின் கூறியிருந்தார். பாகிஸ்தானின் இந்த முன்மொழிவானது போரிலிருந்து அமெரிக்கா பின்வாங்கியது மற்றும் ஈரான் சரணடைந்தது என்ற கூற்றை இருதரப்பும் தவிர்க்கும் வகையில் அமைந்தது.